அதிமுக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. 23 பேர் கொண்ட முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் பெரும்பான்மையானோர் முன்னாள் அமைச்சர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 16 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலின்படி அதிமுக பொதுச் செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி தொகுதியில் களம் காண்கிறார். போன முறை, அதற்கு முந்தின முறை என தொடர்ச்சியாக எடப்பாடி தொகுதியில் களம் கண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணி களம் காண்கிறார். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூராஜு களமிறங்குகிறார். மயிலம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் களம் காண்கிறார். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதற்கட்ட பட்டியல் வெளியாகி இருக்கிறது, உங்களுடைய பார்வை சார். பாதுகாப்பான தொகுதி, பாதுகாப்பான வேட்பாளர்கள், இப்படியான ஒரு ஃபார்முலா தான் தெரிகிறது. நீங்கள் கடைசியில் குறிப்பிட்ட மயிலம் தொகுதி CV சண்முகம் தொகுதி மாறி இருக்கிறார். அதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. விழுப்புரத்தில் தனக்கு வாய்ப்பு குறைவு என்று அவர் நினைச்சிருக்கலாம். காரணம் புதிய அணியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் அணி போகும்போது அந்த அணியிலே ஒரு 5000-7000 ஓட்டு பிரிந்தால் என்ன செய்வது என்கிற ஒரு அச்சம் இருக்கும். அதாவது இது எல்லாமே திமுக அதிமுக கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதி. வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். ஆனால் வெற்றி வித்தியாசம் 5000 - 7500 வாக்குகள் தான் மொத்தத்திலேயே வரும். ஏற்கனவே ஒரு புதிய அணி, அது தாவேகா, அவர் எவ்வளவு ஓட்டு பிரிக்கிறார்கள் என்று தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு புதிய அணியாக சசிகலா மற்றும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான அந்த அணி வரும்போது மயிலம் பாதுகாப்பான தொகுதி என்கிற கணக்கு திரு CV சண்முகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால்தான் நான் இதை பார்க்கிறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொறுத்தவரையில் அவரான ஒரு ரிக்வெஸ்டாகத்தான் இருக்கும் என்பது எனது கருத்து. மற்றபடி எல்லா தொகுதிகளிலும் நாம் எதிர்பார்த்த வேட்பாளர்கள் தான். புதிய வேட்பாளர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லோருமே பழைய வேட்பாளர்கள். கேண்டிடேட் மெரிட் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கேண்டிடேட் மெரிட் என்பது 3 வகையாக பிரிக்கலாம். கேண்டிடேட் அந்த லோக்கல் ஜாதி, அவருக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய நல்ல அறிமுகம், அதுபோக தொகுதி மக்களுக்கு இதற்கு முந்தைய காலகட்டத்திலே அவர் ஆற்றிய பணிகள், இதை வைத்துத்தான் தொகுதியிலே சாதாரண வாக்காளர்கள் முடிவெடுப்பார்கள். யார் நமது தொகுதியிலே நிற்கிறார்கள் என்கிற கேள்வி வரும்போது, இவரை நன்கு தெரியும், இப்படியான அந்த அறிமுகம் வேண்டும் என்பது இந்த தொகுதி பட்டியலின் கணக்காக தெரிகிறது. மற்றபடி எப்போதுமே அதிமுகவிலே நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்ப்பார்கள். 23 பேர் என்கிற அந்த எண்ணிக்கையில் கூட ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். ஜெயலலிதா காலத்திலிருந்து அதை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். பாதுகாப்பான தொகுதிகள், பாதுகாப்பான வேட்பாளர்கள், இது ஒரு சரியான ஃபார்முலா தான். திரு தராசு ஷியாம், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், தேர்தல் அறிக்கையா இருக்கட்டும், எல்லாத்திலுமே அதிமுக கூட்டணி வேகம் எடுக்கிறத பார்க்கிறப்ப இது திமுகவுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவா இருக்கு? களத்துல திமுகவுக்கு சவால் தான். இட்ஸ் நாட் அ கேக் வாக் என்பதை அவர் உணர்த்துகிறார். திமுக சுலபமாக வெற்றி பெற்றுவிடும் என்று நினைக்காதீர்கள், நாங்கள் கடுமையான போட்டி தருவோம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்த்துகிறார்கள். இன்னொன்று, கூட்டணி கட்சிகளுக்கும் இதுல ஒரு செய்தி இருக்கிறது. உதாரணமாக திருப்பரங்குன்றம் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு முயற்சி செய்தது நமக்கே தெரியும். தீபம் ஏற்றுகிற விஷயத்திலே பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினார்கள். திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினார்கள். கண்டிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ராஜன் செல்லப்பா அவர்கள் சேஃப் பெட், தொகுதியில பெரிய செல்வாக்கு படைத்தவர், தொகுதியில் உள்ளூர் தொகுதிக்காரர், தொகுதிக்காக நிறைய செய்திருக்கிறார், இப்படி சேஃப் பெட். எனவே தெரியாத ஒரு பாரதிய ஜனதா முகத்தை அங்கு விடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால், நமக்கு எது சிறந்த தொகுதியாக இருக்கிறதோ, நமது வேட்பாளர்கள் எங்கு ஏற்கனவே வெற்றி பெற்று பெரிய அளவுக்கு பணியாற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க கூடாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம் கொடுக்கும். காரணம், அங்கு வெற்றி பெறுவது கூட்டணி கட்சிகளுக்கு சுலபம் என்பது அவர்களது கணக்கு. இந்த அடிப்படை ஃபார்முலாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக கடைபிடித்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு எங்கு செல்வாக்கு இருக்கிறதோ அங்கு கூட்டணி கட்சிகளுக்கு அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். கூட்டணி கட்சிகள் இப்போது அதை புரிந்து கொண்டிருப்பார். நேற்று அதிமுக தரப்புல தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு. இன்னைக்கு பரப்புரைய தொடங்குறாரு. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு. இது பர்செப்ஷன் வைஸ் அதிமுகவுக்கு எந்த அளவுல உதவும் சார்? அப்படி நாம் சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட திமுக கூட்டணியும் எல்லாமே முடிவடைந்து விட்டது. எதிர்பாராத விஷயம் எது என்றால், தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அது எதிர்பாராத விஷயம். காரணம், ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி இருந்தார்கள். மக்கள் நீதி மையம் போட்டியில் இருந்து நாங்கள் தமிழ்நாட்டு தேர்தலிலே போட்டி இல்லை, ஆனால் திமுக ஆதரவு என்று நேற்று அறிவித்தது எதிர்பார்க்காத விஷயம். மற்றபடி திமுக கூட்டணியிலும் எல்லாமே முடிந்து விட்டது. தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு அவர்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார்கள்.
அதற்கு அல்லது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் பிரச்சாரத்தை அவர்களும் தொடங்கி விடுவார்கள். எனவே யார் முதலில் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டார், யார் பிரச்சாரத்தை முதலில் துவங்குகிறார் என்பதை வைத்து நாம் பேசலாமே தவிர அது களத்திலே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. நன்றி திரு தராசு ஷியாம், உங்களுடைய பார்வைக்கு.